ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே, உங்களது சப்ஸ்கிரிப்ஷன், லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும். அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள். கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். தழல் 31. தீவிரமாக பால்கனியில் நின்று யாரோடோ அலைபேசியில் பேசிக் கொண்டிருந்த நிமலன் அறைக்குள் வர அங்கே நல்ல உறக்கத்தில் இருந்தாள் தமயா. அவள் முகத்தில் இருந்த களைப்பை கண்டவன் உறக்கம் கலையாதவாறு அவளுக்கு சரியாக போர்த்திவிட்டு இரவு விளக்கை ஒளிரவிட்டு அவள் அருகில் படுத்தான். நிமலன் எந்த சிந்தனையும் இல்லாமல் நிர்மலமாக உறங்குபவளையே பல சிந்தனைகளோடு பார்த்திருந்தான். நிமலன் அவனுக்கு இன்று காலையில் நடந்ததெல்லாம் நினைவுக்கு வந்தது. தன்னை மறந்து நிமலன் அவளுள் மூழ்க துவங்கி இருந்த நேரம், அவளும் உலகையே மறந்து அவனின் கரங்களில் தன்னையே மறந்து நின்றிருக்க, திடீரென தன் பலம் கொண்ட மட்டும் நிமலனை பிடித்து தன்னிடம் இருந்து விலக்கி தள்ளியிருந்தாள் தமயா. அதில் அவளின் இந்த திடீர் செயல் புரியாமல் நிமலன் குழப்பமாக தமயாவை பார்க்க, சி, என்கிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்க உங்களுக்கு வெட்கமா இல்ல என்றால் கண்கள் கலங்க தமயா. இதுல வெட்கப்பட என்ன இருக்கு, என் ஒய்ஃப் தானே நீ என்றான். அவளின் இந்த திடீர் கேள்வியும் கண்ணீரும் புரியாமல் நிமலன், ஆனா உங்க மனசுல வேற ஒருத்தி தானே இருக்கா, இப்போ என் கூட கடமைக்காக ஏன் இப்படி என்று அழுகையில் உதடு பிதுங்க கேட்டாள் தமயா. அதில் அவள் பின்னே கேட்டதை விடுத்து முன்னே கேட்டதை எண்ணி நெற்றியை சுருக்கி அவளை புரியாமல் பார்த்தான் நிமலன். என்ன, இப்படி புரியாதது போல பார்த்தா நான் நம்பிடுவேனா? எனக்கு எல்லாம் தெரியும், நீங்க வேற ஒருத்தவங்களை கல்யாணம் செஞ்சுக்க ஆசைப்பட்டதும் எனக்கு தெரியும் என்றால் இப்போது நன்றாக அழுகை எட்டி பார்க்கும் குரலில் தமயா. அதில் அவளிடம் இருந்து நன்றாகவே விலகி நின்றவன், என்ன தெரியும் எனவும், உங்க மனசுல வேற ஒரு பொண்ணு இருக்கா, அவளை விரும்பிட்டு என் கூட இப்படி என்று அடுத்து பேச முடியாமல் திணறியவளை கைகளை கட்டிக்கொண்டு நிதானமாக பார்த்தவன், அப்புறம் என்றான். என்ன, இப்படி நீங்க கேட்டா இல்லைன்னு ஆகிடுமா? எனக்கு எல்லாம் தெரியும், பாட்டி சொல்லிட்டாங்க என்றால் லேசாக கோபம் எட்டி பார்க்கும் குரலில் தமயா. ஓ, பாட்டி சொன்னாங்களா, என்ன சொன்னாங்க என்று சிறு நக்கலோடு நிமலன் கேட்கவும், ஏன் உங்களுக்கு தெரியாதா என்றால் எரிச்சல் குரலில் தமயா. தெரியாம தான் கேட்கிறேன், நீதான் சொல்லேன் என்றவனை முறைத்தவள், இப்போ என்ன, நான் அதை என் வாயால சொல்லணும், அதை நீங்க காது குளிர கேட்கணும், அவ்வளவுதானே. நல்லா கேட்டுக்கோங்க, நீங்க அன்னைக்கு ஃபோன் செஞ்சாங்களே அந்த அபிய விரும்புறீங்களா, அவங்கள கல்யாணம் செஞ்சுக்க தான் ஆசைப்பட்டீங்களா, நடுவுல நான் தேவையில்லாம ஆமை போல வந்துட்டேனா என்றவள் மீண்டும் அனைத்தையும் தன் வாயாலேயே சொல்ல வைக்கிறானே என்ற ஆத்திரத்தோடு. தமயா, அவங்க சொன்னதும் நீ அப்படியே அதை நம்பிட்ட, அப்படிதானே? என்கிட்ட கேட்கணும்னு உனக்கு தோணவே இல்லையா மதி என்றவனின் குரலில் இருந்த ஏதோ ஒன்று தமயாவை லேசாக தடுமாற செய்ய விழிகளை உயர்த்தி அவனை பார்த்தவள் சட்டென பார்வையை தழைத்து கொண்டு, நானும் தான் நீங்க அவங்க கூட பேசினதா அன்னைக்கு பார்த்தேனே என்றாள் தமயா. பார்த்த சரி, கேட்டியா என்றான் நிமலன். அதில் அவனை நிமிர்ந்து பார்த்து முறைத்தவள், எனக்கே தெளிவா தெரிகிற ஒன்ன உங்ககிட்ட கேட்டு வேற தெரிஞ்சுக்கணுமா என்றாள் எரிச்சலோடு தமயா. நான் அதை சொல்லல, நாங்க பேசினதை கேட்டியா என்றான் நிமலன். அதை வேற நான் கேட்கணுமா என்று எரிச்சலோடு பார்த்தாள் தமயா. கண்டிப்பா என்றவன் தன் அலைபேசியை எடுக்க அவர்கள் இருவரும் பேசுவதை அருகில் இருந்து கேட்க விரும்பாமல் அங்கிருந்து நகர முயன்றாள் தமயா. ஆனால் அதற்கு வாய்ப்பே கொடுக்காமல் அவளின் வழியை தடை செய்திருந்தவன் அபரஞ்சிக்கு அழைத்திருக்க, முழுதாக அழைப்பு சென்று நிற்கும் நிலையில் அந்த பக்கம் அதை ஏற்றியிருந்தாள் அபி. உடனே நிமலன் அதை ஸ்பீக்கரில் போடவும், ஹே நிமல், வாட் அ சர்ப்ரைஸ், யங் ஹேண்ட்ஸம் பொலிட்டீஷியனுக்கு என் ஞாபகம் கூட வருதா என்று உற்சாகத்தோடு அந்த பக்கம் இருந்து குரல் கேட்டது. நீங்க தான் ரொம்ப பிஸின்னு சொல்லி யாரையும் கால் செய்ய வேண்டாம்னு சொல்லி இருந்தீங்க மேடம் என்றான் புன்னகையோடு நிமலன். அவர்கள் இருவருக்குள்ளும் இருக்கும் நெருக்கம் இந்த உரிமையான பேச்சிலேயே தெரிந்தது. அங்கு நின்று இதையெல்லாம் கேட்பது முள்மேல் நிற்பது போல் இருக்க நிமலனை தள்ளிவிட்டு அங்கிருந்து நகர முயன்றாள் தமயா. ஆனால் மீண்டும் அவளை தடுத்து தன்னோடு சேர்த்து சுவரில் சாய்த்திருந்தவனின் கரம் தமயாவின் இடையை வளைத்திருந்தது.
தன் மற்றொரு கையால் அவளின் வாயில் விரல் வைத்து அமைதியாக இருக்கும்படி சைகையால் சொல்ல, தமயாவோ அவனை முறைத்தாள். அதை பற்றியெல்லாம் கொஞ்சமும் கண்டு கொள்ளாமல், அப்புறம் அபி, ஒரு முக்கியமான விஷயம் பத்தி பேச, இல்ல கிளியர் செய்ய தான் கூப்பிட்டேன் என்றான் நிமலன். கிளியர் செய்யணுமா? என்ன விஷயம் என்று இழுத்து நிறுத்தியவள், ஹே மேன், சொல்லவே இல்ல, குட் நியூஸா? என் கைடன்ஸ் எதுவும் வேணுமா என்று உற்சாகத்தோடு கேட்டாள் அபி. ம் இப்போ இருக்க நிலைக்கு அது ஒண்ணுதான் குறைச்சல் என்று முணுமுணுத்தவன், முதல்ல நீ எனக்கு யாருன்னு சொல்லு என்றான் நிமலன். மாமியாரு. ஏண்டா, எவ்வளவு பிஸியா இருக்கேன்னு தெரியுமா உனக்கு? காலையில கால் செஞ்சு விளையாடிட்டு இருக்க என்று கோபத்தில் கத்தினாள் அபி. அச்சோ அம்மா பரதேவதை, கொஞ்சம் அமைதியா இரு. இப்போ நீ கேட்ட குட் நியூஸ் நான் சொல்லணும்னா முதல்ல நீ என் ரூட்டை கிளியர் செய்யணும். பாட்டி சும்மா இல்லாம இங்க குழப்பி வச்சிருக்காங்க என்றான் நிமலன். அதில் அவன் சொல்ல வருவது புரியாமல் குழம்பியவள், பாட்டியா? என்ன குழப்பம்? நான் எதை கிளியர் செய்யணும் எனவும் சுருக்கமாக அனைத்தையும் சொல்லி முடித்தான் நிமலன். அதை கேட்ட அந்த பக்கம் வெடித்து சிரித்தாள் அபி. நீயும் நானுமா? பாட்டி சொன்னாங்களா என்று கேட்டு மீண்டும் சிரித்தவள், லைன்ல உன் ஒய்ஃப் இருக்காங்களா என்றாள் அபி. என்று நிமலன் கூறவும், ஸ்பீக்கர்ல இருக்கா போன் என்றாள் அடுத்ததாக அபி. ஆமா எனவும், ஹாய் மிஸ்ஸஸ் நிமல், நான் அபி அபரஞ்சி என்றாள் அபி. ஹலோ என்று லேசான தடுமாற்றத்தோடு தமயா பேசவும், ஐ திங்க் பாட்டிக்கு உங்களை சுத்தமா பிடிக்கல, அதனால உங்களை குழப்பி விட இப்படி பேசி இருக்காங்க. நிமல் எனக்கு ரொம்ப க்ளோஸ். எந்த அளவுக்குன்னா, எனக்கு எதுவா இருந்தாலும் முதல்ல அவன் கூட ஷேர் செய்யணும். அவன் எது சொன்னாலும் எனக்கு அது சரியா இருக்கும். எனக்கு நிமல் நல்லதுதான் செய்வான்னு அப்படி ஒரு நம்பிக்கை. இதில் காதல் எங்கேயாவது உங்களுக்கு தெரியுதா? அவன் மனசுல ஒருத்தி இருக்கான்னா அது நீங்க தான். எப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா? இதுவே வேற யாரா இருந்தாலும் நீ என்ன பத்தி என்ன வேணும்னாலும் நினைச்சுக்கோ, எனக்கு என்னன்னு போயிட்டே இருந்திருப்பான். ஆனா உங்க தவறுதலான புரிதலை சரி செய்ய அவன் எடுத்திருக்க இந்த ஒரு முயற்சி போதும் அவனுக்கு நீங்க எவ்வளவு முக்கியம்னு சொல்ல. யாரோ சொல்றத கேட்காம உங்க மனசு சொல்றத கேளுங்க என்றிருந்தாள் அபி. அவளின் இத்தனை தெளிவான பேச்சுக்கு என்ன பதில் சொல்வதென தெரியாமல் தமையா விழிக்கும் போதே, ஓகே நிமல், ஒரு எமர்ஜென்சி, நான் அப்புறம் பேசுறேன், பாய் என்று விட்டு அழைப்பை துண்டித்து இருந்தாள் அபி. இதில் நிமலனை ஏறிட்டு பார்க்க முடியாமல் தமையா தயங்க, இப்போ புரிஞ்சதா இல்ல இன்னும் வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா என்றான் நிமலன். அதற்கு இல்லை என்பது போல் அவள் தலையசைக்க, அப்போ விட்ட இடத்துல இருந்து தொடங்கலாமா என்றான் மேலும் அவளை நெருங்கி கரகரப்பான குரலில் நிமலன். அதில் தமையா பார்வையை நிமிர்த்த முடியாமல் தடுமாற தன் ஒற்றை விரல் கொண்டு அவளின் முகத்தை அவன் நிமிர்த்தவும் நிமலனின் அலைபேசி அழைக்கவும் சரியாக இருந்தது. கோமகன்தான் அழைத்திருந்தார். நிமலா, எங்க இருக்கீங்கப்பா? பூஜைக்கு நேரமாகுதுன்னு இவ கேட்க சொன்னா என்று அவர் கேட்கவும், இதோ வரேன் தாத்தா என்றவன் திரும்பி தமையாவை பார்த்து, நாம இப்போ கிளம்பணும் என்றான் நிமலன். அதற்கு சரி என்பது போல் தலையசைத்தவளால் இயல்பாக அவனை எதிர்கொள்ள முடியவில்லை. அதில் பார்வையை தழைத்து கொண்டே ரோஸ் சரோ என்று தடுமாறவும், நானே கட்டிவிடுறேன் என்றான் நிமலன். அதை கேட்டு நிஜமாகவே அதிர்ந்தவள், என்னது? வேண்டாம் என்று தமையா குரல் தந்தியடிக்க கூறவும், ஏன் என்றிருந்தான் நிமலன். நீங்க எப்படி என்று காற்றாகி போன குரலில் தமையா கேட்கவும், இதோ இப்படித்தான் என்றவன் அங்கு அருகில் இருந்த சேலையை எடுத்து அவளுக்கு கட்டிவிட துவங்க அவன் முன் இயல்பாக நிற்க முடியாமல் நெளிந்தாள் தமையா. அவளின் தவிப்பை எல்லாம் ரசித்தபடியே அவளுக்கு சேலையை கட்டிவிட துவங்கியவனின் விரல்களும் விழிகளும் உரிமையாக அவள் மேல் படிந்தது. இதில் வெகுவாக தவித்து தடுமாறி போனவள் எப்போதடா சேலையை கட்டி முடிப்பான் என காத்திருந்து, ஓவர் என நிமலன் சொல்லிய நொடி வேகமாக அவனை தள்ளிவிட்டு அறையில் இருந்து வெளியில் ஓடிவிட்டாள் தமையா. அவளின் செயல்கள் எல்லாம் அவனுக்கு புன்னகையை தர தமையா ஓடிய திசையை பார்த்து கொண்டு நின்றிருந்தான் நிமலன். அதே நேரம் வெளியே வந்த தமையா அருகில் இருந்த சுவரில் சாய்ந்து பந்தய குதிரையின் வேகத்தில் தடதடக்கும் தன் இதயத்தில் கை வைத்து அப்படியே விழி மூடி நின்றாள். அவளுக்கு இன்றைய நிமலனின் செயல்கள் எல்லாம் புதிதாகவும் பிடித்தும் இருந்தது. அவனை இயல்பாக எதிர்கொள்ள முடியாமல் தடுமாறியவளுக்கு சற்று முன் அவன் விரல்கள் உணர்த்திய செய்தி சிறு நடுக்கத்தையும் நாணத்தையும் சேர்த்தே கொடுத்தது. இதில் கன்னம் சிவக்க உடல் லேசாக வெட்கத்தில் நடுங்க தமையா நின்றிருக்க அறையின் கதவை நிமலன் திறந்து கொண்டு வெளியில் வரும் சத்தம் கேட்கவும் அவசரமாக அங்கிருந்து நகர்ந்து வெளி வாயிலில்
சென்று நின்றாள் தமையா. அவளின் அத்தனை தவிப்புகளையும் ரசித்தவாறே தமையாவை அழைத்து கொண்டு கோவிலுக்கு சென்று பூஜையை நிறைவாக முடித்துக்கொண்டு வீடு திரும்பினான் நிமலன். தமையா விரைவில் உடல் நலம் தேர வேண்டும் என மாதவி வேண்டு கொண்டிருந்தார். அதற்கான பூஜை என்பதால் ஜெயதேவ் தன் குடும்பத்தோடு வந்து கலந்து கொண்டிருந்தார். முன்பு போல் பாராமுகம் காண்பிக்காமல் தமையா ஓரளவு அவர்களோடு ஓரிரு வார்த்தைகள் பேசிக் கொண்டிருந்தாள். இவை எதிலும் தலையிடாமல் அவர்களிடம் இருந்து சற்று ஒதுங்கியே இருந்தான் நிமலன். ஒரு வழியாக மதியத்திற்கு மேல் இருவரும் வீடு திரும்ப அங்கு அவர்களுக்காக காத்திருந்தான் நிக்கிலன். அவன் மெடிக்கல் கேம்பிற்காக மலை கிராமம் ஒன்றிற்கு சென்றிருந்த நேரம்தான் இங்கு தமையாவுக்கு விபத்து நடந்திருந்தது. அதை பற்றிய தகவல் நிக்கிலனுக்கு கிடைக்கவே இல்லை. அவன் கேம்ப் முடிந்து திரும்பிய பிறகே விஷயம் தெரிய வர மறுநாளே கிளம்பி அவளை பார்த்து நலம் விசாரிக்க வந்து விட்டிருந்தான் நிக்கிலன். ஒரு மருத்துவனாக நண்பனாக அவன் தமையாவிடம் பேசிக் கொண்டிருக்க, அடுத்து வரும் தேர்தல் சம்பந்தமாக சில வேலைகளை பார்க்க வேண்டி இருப்பதால் அங்கிருந்து கிளம்பிவிட்டான் நிமலன். அதன் பின் இப்போதே நிமலன் வீடு திரும்பி இருக்க அதற்குள் உறங்கிவிட்டிருந்தாள் தமையா. அவளை பார்த்தபடி தமையாவின் அருகே படுத்திருந்தவன் தன் காதலை அவள் மேல் கொண்ட ஆசையை இத்தனை நாள் மறைத்து வைத்திருந்ததையும், அதன் பின் காட்சிகள் மாறிப்போக அவளே தன் மனையாளாகிய பின்பும் அதை வெளிப்படுத்திக் கொள்ள முடியாமல் தனக்குள்ளேயே பொத்தி வைத்து தவித்து இருந்ததையும் நினைத்து உண்டான பெருமூச்சோடு அவளையே பார்த்தான் நிமலன். கள்ளம் கபடம் இல்லாத அவள் முகத்தில் பதிந்த அவன் பார்வை மெல்ல முகம் முழுக்க பயணித்து அவளின் இதழில் வந்து நிற்க, காலையில் நடந்த அனைத்தும் அவன் நினைவுக்கு வந்து மீண்டும் அந்த இதழில் கவிதை எழுத அவன் மனம் ஏங்கியது. ஆனால் உறங்குபவளின் அனுமதி இல்லாமல் அதை செய்ய அவன் மனம் இடம் கொடுக்கவில்லை. அதில் அமைதியாகவே அவள் அருகில் படுத்திருந்தவன் தமையாவின் கையை எடுத்து தன் இதயத்தின் மேல் வைத்து லேசாக அழுத்தி கொண்டான் நிமலன். அந்த நொடி அவளிடம் அவனுக்கு வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் போக, அவள் கரம் தன் நெஞ்சில் பதிந்ததே போதும் என்பது போல் விழிமூடி சாய்ந்திருந்தான் நிமலன். மறுநாள் மாலை கட்சி சம்பந்தமான வேலையை முடித்துக்கொண்டு நிமலன் வீடு திரும்பிக் கொண்டிருக்க சிக்னலில் கார் நின்றிருந்தது. அங்கு அருகில் இருந்த பேருந்து நிறுத்தத்தில் சில பள்ளி மாணவர்கள் சீருடையோடு நின்றிருந்தனர். அங்கிருந்த மரத்தில் சாய்ந்து நின்று அவர்கள் பேசிக் கொண்டிருந்த காட்சியை கண்ட நிமலன், பார்த்தி, அந்த பசங்களை பாரேன், ஏதோ தப்பா தோணல என்றான். எனக்கு அப்படி தோணல சார் என்று காரின் முன்பக்கம் அமர்ந்திருந்த பார்த்தி அவர்களை பார்த்தவாறே கூறவும், இல்ல என்னமோ சரியில்லை, இரு என்னன்னு பார்ப்போம் என்று வேகமாக காரில் இருந்து இறங்க முயன்றான் நிமலன். சார் என்ன செய்றீங்க, கூட்டம் கூடிடும், நீங்க இறங்க வேண்டாம் என்றான் பதட்டத்தோடு பார்த்தி. அதுவும் சரிதான், அப்போ நீ போ என்றான் நிமலன். இது தேவையா என்பது போல் பார்த்தி திரும்பி பார்க்க, தேவைதான் என அழுத்தமாக பார்த்தான் நிமலன். அதற்குள் பச்சை விளக்கும் மாறி இருக்க உடனே ஓட்டுநரின் பக்கம் திரும்பி, காரை ஓரமா நிறுத்துங்க என்றான் பார்த்தி. அதே போல் கார் அங்கிருந்த திருப்பத்தில் ஓரமாக நிறுத்தப்படவும் வேகமாக அதில் இருந்து இறங்கி அவர்களை நோக்கி சென்றான் பார்த்தி. மாலை பள்ளி முடியும் நேரம் என்பதால் நிறைய பள்ளி மாணவர்கள் அங்கே நின்றிருக்க, மெல்ல அவர்களோடு கலந்து பேருந்துக்காக காத்திருக்கும் பாவனையில் அங்கு சென்று நின்றான் பார்த்தி. மேலோட்டமாக பார்க்கும்போது எல்லாம் சரியாக இருப்பது போலவே தெரிந்தாலும் அருகில் இருந்து அவர்களின் செயல்களை கவனிக்கும் போது எதுவோ சரியில்லை என புரிந்தது. அதில் காரை நோக்கி வந்த பார்த்தி, ஆமா சார், சம்திங் ராங் எனவும் தீவிர யோசனையோடு அவர்களையே பார்த்திருந்த நிமலன் அதே நேரம் மேபி ட்ரக்ஸ் என்றான். பார்த்திக்கும் அதுவே தோன்ற ஆமென தலையசைத்தான். நினைச்சேன், நேத்தே அந்த ஜங்ஷன் பக்கத்துல இருக்கும் ஸ்கூல் பசங்க ஒரு மாதிரி இருந்தாங்க. சரி, சின்ன பசங்க ஏதோ விளையாட்ட செய்யறாங்கன்னு நினைச்சேன். இப்போ பார்த்தா எல்லா பக்கமும் இப்படிதான் இருக்கும் போலையே என்றான் நிமலன். ஆமா சார், ஆனா பார்த்தா பெருசா வித்தியாசம் தெரியல. அந்த பார்வையும் பேச்சும் தான் சந்தேகத்தை கொடுக்குது என்றான் பார்த்தி. அதற்குள் கார் அங்கிருந்து கிளம்பி இருக்க விநாயக்கை அழைத்து இந்த தகவலை பகிர்ந்திருந்தான் நிமலன். என்ன சொல்ற, ஸ்கூல் பசங்க கிட்டையா என்றான் சிறு அதிர்வோடு விநாயக். ஆமா, எனக்கும் அதுதான் அதிர்ச்சியா இருக்கு. அவங்க பார்வையில இருந்த வித்தியாசம்தான் என்னை யோசிக்க வச்சது. ஒருவேளை குடிச்சு இருப்பாங்களோன்னு தான் நினைச்சு பார்க்க சொன்னேன். ஆனா இது வேற. சத்தமே இல்லாம ஒரு பெரிய அரக்கன் சின்ன பிள்ளைங்களை ஆக்கிரமிக்க தொடங்கி இருக்கான். மதுவுக்கு எதிரா இங்க நிறைய போராட்டங்கள் நடக்குது. ஆனா அதைவிட மோசமான ஒரு போதை இங்க பரவிக்கிட்டு இருக்கு. இதை இப்போவே பார்த்து நாம தடுக்கலனா நம்ம அடுத்த தலைமுறை என்னவாகும்னு தெரியல என்றான் கவலை குரலில் நிமலன். புரியுது நிமல், எந்த ஏரியான்னு சொன்ன?
என்றான் விநாயக். அந்த பகுதியை பற்றி சொன்னவன், அது உன் லிமிட்ல வருமான்னு தெரியல. ஆனா நம்பிக்கையா என்னால உன்கிட்ட தான் இதை சொல்ல முடியும். என்னன்னு பாரு வினய் என்றான் நிமலன். அதோடு விடாமல் உடனே ஸ்ரீபதியை அழைத்தவன் சற்று முன் அவன் பார்த்த பகுதியை பற்றி கூறி, அங்க ஸ்கூல் பசங்க வர ஈஸியா கிடைக்குது. யார் செய்யறாங்க என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். நிச்சயம் இவ்வளவு தூரம் புழங்குதுன்னா உள்ள பெரிய கை ஏதோ இருக்கு. யாருன்னு பாரு என்றான் நிமலன். இதுக்கு ஏன் முதலாளி விசாரிக்கணும்? அதான் ஊருக்கே தெரியுமே என்றான் ஸ்ரீபதி. என்ன தெரியுமா? யாரு என்று சிறு அதிர்வும் உடனே அதை அறிந்து கொள்ள எண்ணிய ஆர்வமுமாக நிமலன் கேட்க, முரளிதரன் என்றான் ஒற்றை சொல்லாக ஸ்ரீபதி. இதை கேட்டு நிஜமாகவே அதிர்ந்து போனான் நிமலன். என்ன என்ன சொல்ற நீ? நிஜமாவா என்று நம்ப முடியாத குரலில் நிமலன் கேட்கவும், நான் ஏன் முதலாளி போய் சொல்ல போறேன்? நிஜமாவே இதுக்கு பின்ன இருக்கிறது அவர்தான். ஆரம்பத்துல வெறும் மதுபாட்டில் தான் இறக்கினாங்க. ஆனா அதை விட இது போதையும் அதிகம், வாசனையும் இல்ல, விலையும் குறைவுன்னு மொத்தமா இந்த பக்கம் திரும்பிட்டாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, தொடர்ந்து இதை எடுத்துக்கிறதுனால சொந்தமா யோசிக்க முடியாது. மூளையே மழுங்கி போயிடும். எதிரில இருக்கவன் சொல்றத அப்படியே கேட்பான் செய்வான். இப்படிப்பட்டவங்க தான் அவங்களுக்கு தேவை. 18 வயசுக்கு கீழே இருக்கும் பசங்களை வச்சு அவங்களுக்கு தேவையான வேலையை முடிச்சுக்குவாங்க. பசங்க மாட்டினாலும் தண்டனை பெருசா இருக்காது. ஈஸியா சாக்லேட் விற்கிறது போல பெட்டி கடையில வச்சே வித்துடலாம். அதோட ஒவ்வொரு ஸ்கூல்லையும் அங்க படிக்கிற பசங்களையே ஏஜென்ட்டா வச்சிருக்காங்க. அவங்களுக்கும் டார்கெட் இருக்கு முதலாளி. ஒவ்வொரு மாசமும் புதுசா இத்தனை பேரை இந்த பழக்கத்துக்குள்ள கொண்டு வரணும். அப்படி சேர்த்தா அவங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ ட்ரக். அதுக்காகவே இறங்கி பசங்க வேலை பார்க்குறாங்க. நம்ம ஏரியாவிலேயே வியாபாரம் அமோகமா போகுது. ஏதோ நம்மால முடிஞ்சது நமக்கு தெரிஞ்ச பிள்ளைங்கள அந்த பக்கம் போக விடாம பாத்துக்கிறது தான் என்றான் ஸ்ரீபதி. இதை கேட்டு திகைத்து போய் அமர்ந்து விட்டான் நிமலன். எத்தனையோ பிரச்சனைகள் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்க, இயல்பான வாழ்க்கையே இங்கு பலருக்கு போராட்டமாக மாறிக்கொண்டிருக்க, இப்படி ஒரு நிழல் உலகம் சிறுவர்களை குறிவைத்து இயங்குவதை அறிந்து திகைத்தான் நிமலன். இதை இப்படியே விடக்கூடாது என்ற முடிவுக்கு வந்தவன் கோமகனிடம் அன்றே இதை பற்றி கொண்டு சென்றான். அவருக்குமே இதை பற்றி அரசல் புரசலாக தெரிய வந்திருந்தது. ஆனால் இதற்கு பின் இருப்பது யாரென ஒரு சந்தேகம் அவரை தயங்க செய்திருந்தது. உறுதியாக தெரியாத போது யாரை நோக்கியும் கை நீட்ட வேண்டாம் என அவர் யோசித்துக் கொண்டிருந்தார். இப்போது நிமலன் இதையெல்லாம் செய்வது யாரென தெளிவாக சொல்லவும் இருவரும் இதை பற்றி தீவிர விவாதத்தில் இருந்தனர். அதில் மறுநாள் போதை இல்லாத மாநிலம் வேண்டும் என்ற தலைப்பில் இவர்கள் கட்சி சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடத்த முடிவெடுத்தனர்.